இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைத்தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். அதில வைல், ஃபார் லூப் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் அப்படின்னு 3 விஷயத்த பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லூப் எதுக்கு யூஸ் பண்றோம்? அதான் வந்து ஒரு சில ப்ராசஸ நம்ம ஆட்டோமேட்டிக் பண்றதுக்காக தான் லூப் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து 1லேருந்து 100 வரைக்கும் நம்பர பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒவ்வொரு டைம் வந்து பிரிண்ட் 1 பிரிண்ட் 1, பிரிண்ட் 2 அப்படின்னு கொடுக்க முடியாது. 100 நம்பர்ஸ் வரைக்கும். அதே ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ஆகும்போது ஒவ்வொரு டைமும் இந்த கோட சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து லூப்பிங்க்கு போனாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து 1 to 100 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 1 to 100 நம்பர்ஸ். அதுக்கு நான் எப்படி வைல் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வைல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கீவேர்டு யூஸ் பண்ணோம். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் n வந்து நான் 100ன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். எப்படி பிரிண்ட் பண்ணோம்னா, நம்ம வந்து i வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். லெஸ் தேன் 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். 100 ஓகேவா? கோலன் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து வைல் லூப் ஸ்டார்டிங். இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி பிரிண்ட் அதை வந்து ஐயை வந்து 1+1 இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறம். ஃபஸ்ட் டைம் இங்கே வரும். கண்டிஷன் செக் பண்ணும். i ஈக்குவல் டு 1. அப்போ இது வந்து 100 தான் அதிகமாக இருக்குது. அப்போ இது உள்ளே வரும். வந்துச்சுன்னா ஐயை வந்து என்ன பிரிண்ட் பண்ணிடும் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். i ஈக்குவல் டு i+1ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ 1 வரைக்கும் 99 வரைக்கும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதே வந்து ஈக்குவல்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் என்னக்கு ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதை இங்கே மாற்றிக்கலாம். n. ஓகேவா? இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஐயோட இனிஷியல் வேல்யூ வந்து 1ன்னு வச்சுருக்கேன். ஒவ்வொரு டைம் இந்த வைல் லூப்பில் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும், ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது 1ஆக இருக்கும். என்னவாக இருக்குன்னா 1ஆக இருக்கும். 1 less than or equal to 100 அப்படின்னு கேட்குது. ஆமாம், இது வந்து லெஸ்ஸர் தான், இது வந்து கிரேட்டர் தான். அப்போ இது ட்ரூ கண்டிஷன். அப்போ உள்ளே வரும். உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை பிரிண்ட் பண்ணும். 1ன்னு பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அப்போ ஐயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து 1 இருக்குது ப்ளஸ் 1. அப்போ இது ஐயோட வேல்யூவில் ஸ்டோர் ஆகும் 2ன்னு. அப்போ நெக்ஸ்ட் டைம் வருது. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு என்ன ஆகும்னா 2ஓட கம்பேர் பண்ணும். 2. அடுத்து வந்து இங்கே 2ன்னு பிரிண்ட் பண்ணும். இது வந்து 2 + 1 3 ஆகிடும். இந்த மாதிரி வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து வைல் லூப். அதே வந்து ஃபார் லூப்பில் எப்படி பண்ணலாம்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு ஒரு கீவேர்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் கொடுக்குறோமோ அதை பிரிண்ட் பண்ணணும். இங்கே வந்து 3 பேராமீட்டர் இருக்குது. ஒன்று வந்து எந்த வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும், அதே மாதிரி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதை வந்து 1 ஆட் பண்ணணுமா, இல்லை 2 ஆட் பண்ணணுமா, இல்லை 3 ஆட் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 101 வரைக்கும் வரணும். இங்கே நான் ஏன் 101 கொடுக்குறேன்னா, இந்த பைத்தான ரேஞ்சை பொறுத்தளவுக்கும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து 1ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இது 99 நம்பர்ஸ் தான் எடுத்துக்கும். 101ன்னு கொடுக்கும்போது 100 வரைக்கும் எடுத்துக்கும். லாஸ்ட் நம்பரை நம்ம கவுண்டில் எடுக்காது. இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஐன்னு கொடுக்கும்போது எனக்கு 100 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து 1லேருந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப். ஃபார் லூப்பில் ரேஞ்சுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் 3 பேராமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, இன்னொன்று வந்து எண்டிங் வேல்யூ கொடுக்குறாங்க. தேர்ட் வேல்யூ வந்து எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 2ன்னு கொடுத்தேன்னா அது வந்து 1, 3, 5ன்னு ஆட் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணும். எப்படி பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபார் லூப். அதே வந்து காம்ப்ரஹென்சிவ் லூப்னு ஒன்று இருக்குது. ஃபார் லூப்போட ஷார்ட் வெர்ஷன் தான் வந்து காம்ப்ரஹென்சிவ் லூப்னு சொல்லலாம். பிரிண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இது லிஸ்ட்டாக கொடுக்கும். ஓப்பன் ப்ராக்கெட் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,101. ஓகே, இந்த இடத்துல வந்து ஐஎன் பிரிண்ட் பண்ணுறேன்.
இங்கே வந்து க்ளோஸ் பண்ணல. க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் பிரிண்ட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் அதே ஃபார் லூப் எழுதியிருக்கேன். இங்கே பிரிண்ட்டுக்கு பதிலாக டைரெக்டாக அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே கொடுத்து பிரிண்ட் கொடுத்துட்டேன். என்ன ஆச்சுன்னா, ஒரு லிஸ்ட்டு ஒரு அரே கிரியேட் ஆயிருக்கு. 1 to 100. பைத்தானில் இதை லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. மற்ற லாங்குவேஜில் இதை அரேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும். இதான் காம்ப்ரஹென்சிவ் லூப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கருத்தை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.